Hello friends, welcome to JSJ Jessie Spoken English channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு 5 டிஃபரண்ட் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ்ங்களுக்கு தான் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இப்ப செல்லலாம், நீங்க இப்ப போலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க, யூ, போகலாம் அப்படின்னு செல்லலாம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு மே, அந்த லாம் அப்படின்றோம்ல, அந்த முடிக்கிறோம்ல, செல்லலாம் அப்படின்ட்டு அந்த லாம்க்கு மே. செல், போ அப்படின்றதுக்கு கோ அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இப்போது அப்படின்றதுக்கு நாவ். ஸோ இதை சேர்த்து சொன்னா யூ மே கோ நாவ், யூ மே கோ நாவ். நீங்க இப்போ போலாம், நீங்க ஒன்றும் பேச வேண்டியதில்லை, நீங்க இப்போ போலாம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ செல்லலாம், சாரி நீங்க இப்போ செல்லலாம் அப்படின்றதுக்கு யூ மே கோ நாவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், இப்போ ஏதாவது கேட்கறாங்க, ஏதாவது இது எனக்கு வேணும் அப்படின்னாங்க, எடுத்துக்கோங்க, இல்ல டீ எடுத்துக்கோங்க, காஃபி எடுத்துக்கோங்க, இல்ல இந்த பொருள் எடுத்துக்கோங்க, இந்த பென் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்ல, எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் டேக் இட். ப்ளீஸ் டேக் இட். டேக்னா எடுத்துக்கோங்க, டேக்னா எடுக்கிறது, அதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த இடத்துல ப்ளீஸ் ஏன் சொல்றோம், நம்ம தமிழ்ல வந்துட்டு தயவு செஞ்சு நம்ம சொல்லவே இல்லையே, எதுக்காக நம்ம ப்ளீஸ் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல ஒரு சில வேர்டிங்ஸ் சொல்லும் போது நம்ம பணிவா சொல்ல முடியும். எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோன்லயே பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பணிவாதான் சொல்றோம். நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க, வீட்டுல ஒரு காஃபி குடிக்கிறோம், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டோன்லயே தெரியும் இது ஹார்ஷா சொல்றது இல்ல, சாஃப்டா சொல்றதுன்ட்டு. ஆனா இங்கிலீஷ்ல டேக் இட் அப்படின்னு சொன்னா அது மரியாதையா இருக்காது. அதனாலதான் ப்ளீஸ் டேக் இட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, ப்ளீஸ் டேக் இட் அப்படின்னு சொல்றோம். இதே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது கோவமா இருக்கும். அதனாலதான் நம்ம டோன்லயே தமிழ்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும். நம்ம சொல்றது வேகமா சொல்றதுக்கும் நிதானமா சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஒருத்தவங்க ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, நம்ம காஃபி கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலா நம்ம ரொம்ப பவ்யமா சொல்றது. ஓகேங்களா, அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் டேக் இட் தான் சொல்லணும். ஓகேங்களா, எனக்கு சாதகமா செய்யாத, இந்த விஷயத்தை எனக்கு சாதகமாலாம் செய்யாத, எனக்கு சாதகமாலாம் செய்யாத அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். செய்யாத அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சேர்த்துக்கணும், டோன்ட். டோன்ட் சாதகமாக, டோன்ட் ஃபேவர். எனக்கு, மீ. டோன்ட் ஃபேவர் மீ, எனக்கு சாதகமாக செய்யாதே. இந்த வேலை எனக்கு சாதகமாலாம் செய்யாத, நீ எப்படி செய்யோ செய் அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. டோன்ட் ஃபேவர் மீ, டோன்ட் ஃபேவர் மீ. எனக்கு என் வழிகள் உள்ளன, எனக்கு என் வழி இருக்கு, இல்லைன்னா என் வழி தனி வழி அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த டயலாக் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ, எனக்கு அப்படின்றதுக்கு ஐ ஹாவ், ஐ ஹாவ் மை வேஸ். எனக்கு என் வழிகள் உள்ளன. ஐ ஹாவ், உள்ளன அப்படின்றதுக்கு இருக்கு, உள்ளன அப்படின்றதுக்கு ஹாவ்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஐன்றது எனக்கு, ஹாவ் மை வேஸ், எனக்கு என் வழிகள் உள்ளன. ஐ ஹாவ் மை, என் வழிகள் அப்படின்றதுக்கு மை வேஸ், என் அப்படின்றதுக்கு மை, வழிகள்ன்றதுக்கு வேஸ். என் வழி தனி வழினாலும் ஐ ஹாவ் மை வேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், வசதியாக இருங்கள். இங்க நல்லா தங்கறதுக்கு வசதியா இருக்குதா, உட்காந்துக்கோங்க, வசதியா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, வசதியா தங்கிக்கோங்க, வசதியா இருங்க அப்படின்னு சொல்லல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, பி கம்ஃபர்டபுள். பி கம்ஃபர்டபுள். இப்ப நம்ம யார்கிட்டயாவது இங்க தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா, வசதியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பி கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, இதே அசௌகரியமா நம்ம ஃபீல் பண்றோம், வசதியா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுள்னு சொல்லுவோம். ஓகேங்களா, வசதியா இருக்கிறதுக்கு கம்ஃபர்டபுள் சொல்றோம். ஓகேங்களா, இருங்கள் அப்படின்றதுக்கு பி, வசதியாக அப்படின்றதுக்கு கம்ஃபர்டபுள், பி கம்ஃபர்டபுள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல கால் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன், யூடியூப்ல நீங்க JSJ ஜெஸ்ஸி எஜுகேஷன் சர்ச் பண்ணீங்கன்னா சேனல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சேனல்ல வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான காம்படிஷனுக்கு தேவையான எஸ்ஏ ரைட்டிங், தமிழ் கட்டுரை, பேச்சு போட்டி கட்டுரை, ஸ்பீச், இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.